இன்னொன்னு முக்கியமா இந்த ட்வின் ஃப்ளேம் ஜர்னில இன்னர் ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லிக்கணும்னு நெனைக்கிறேன். என்ன சொல்லணும்னு நெனைக்கிறேன்னா, அவங்கவங்களுக்குள்ளேயே புத்தி, மனசு, மனசாட்சி, இறைசாட்சி 4 விஷயம் இருக்கு. புத்தி அடல்ட் செல்ஃப், மனசாட்சி இன்னர் சைல்டு. மனசு இன்னர் சைல்டு. மனசாட்சி டிவைன் காம்ப்ளிமெண்ட். நம்மளோட டிவைன் காம்ப்ளிமெண்ட் ஸ்பிரிச்சுவல் ட்வின் ஃப்ளேம். இறைசாட்சி டிவைன் சோர்ஸ். இது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இது மாறாது. அப்போ இன்னர் ஒர்க் பண்ணும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி கிடையாது ட்வின் ஃப்ளேம் ஜர்னி. இதுதான் உங்கள் டிவைன் காம்ப்ளிமெண்ட்டு. நீங்கள் எர்த்லி காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு இந்த டிவைன் காம்ப்ளிமெண்ட் கிட்ட சரண்டர் ஆயிருக்கீங்க, எந்த அளவுக்கு டிவைன் ஃபெய்த் இருக்குது உங்களுக்கு, எந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக கமிட் ஆகிருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்கள் டிவைன் காம்ப்ளிமெண்ட்டையே நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு சில விஷயம்லாம் உங்களுக்கு வேணும்னு தோணும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஆக்சுவலாக அனாவசியமான விஷயமா கூட இருக்கும். ஆனால் உங்களை நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் ஆசையை நீங்கள் மதிக்கிறீங்க பாருங்கள், பிரெயின் லெவலில் அது மனசுக்கு பிடிச்சிருக்குல்ல, அதை மதிக்கிறீங்க பாருங்கள், அது வேணும்னு நிற்கிறீங்கல்ல உங்கள் டிவைன் மேஸ்குலின் கிட்ட கூட. தட் இஸ் வாட் யூ வேல்யூங் யுவர் செல்ஃப், யூ சூஸிங் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை சூஸ் பண்ணாதான் உங்கள் டிவைன் மேஸ்குலின் உங்களை சூஸ் பண்ணுவாங்க, உங்கள் எர்த்லி மேஸ்குலினும் உங்களை சூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ நீங்கள் உங்களை சூஸ் பண்ணல, ஏதோ ஒரு விஷயம் யாரோ ஒருத்தவங்களுக்காக உங்கள் பிளான் ஃபுல்லாக மாற்றி அவங்களோட பிளானை சூஸ் பண்ணுறீங்க, அவங்கள சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் சூஸிங் தேர்ட் பார்ட்டி. ஓகேயா? உங்கள் டிவைன் மேஸ்குலினும் அப்போ தேர்ட் பார்ட்டியை தான் சூஸ் பண்ணுவாங்க, உங்களை சூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே? ஸோ இப்போது இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த உங்கள் டிவைன் மேஸ்குலைன் கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக கமிட்டடாக, நீங்கள் டிவைன் மேஸ்குலைனுக்கு கமிட்டடாக இருந்தால் தான் உங்கள் எர்த்லி மேஸ்குலைன் உங்களுக்கு கமிட்மெண்ட்டே கொடுப்பாங்க. ஓகே? உங்கள் டிவைன் மேஸ்குலின் கிட்ட எந்த அளவுக்கு நீங்கள் இன்டிமேட்டாக இருக்கீங்க, க்ளோஸாக இருக்கீங்க, ட்ரூத்ஃபுல்லாக இருக்கீங்க, ஹானஸ்ட்டாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை டிவைன் மேஸ்குலின்ட்டு ஒப்படைச்சிட்டு உச்சப்பாட அவன் எல்லாம் செஞ்சு தருவான்னு இருக்கீங்க, இதெல்லாம் வந்து பார்த்து உங்கள் டிவைன் மேஸ்குலின் வந்து கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை ஆகி ஹாப்பி ஆகணும். நீங்கள் உங்கள் டிவைன் மேஸ்குலினோட சேர்ந்து ஒன்னஸ்க்கு வரணும், இன்னர் யூனியனுக்கு வரணும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் டிவைன் மேஸ்குலின்ட்ட க்ளோஸாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் எர்த்லி மேஸ்குலின் உங்களை நோக்கி ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு உங்கள் யூனியன் மேனிஃபெஸ்ட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். இதுதான் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, ட்வின் ஃப்ளேம் யூனியனோட ஃபார்முலாவே. இதுக்கு ஷார்ட்கட்டும் கிடையாது, இது வந்து நோ அதர் ஆப்ஷன். இது இப்படி தான் பண்ண முடியும். யாராக இருந்தாலும் நீங்கள் எர்த்லி காம்பனண்ட் டிவைன் காம்பனண்ட்டை சரண்டர் ஆகி டிவைன் காம்பனண்ட்க்கு கமிட்டட் ஆகி ட்ரூத்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா மட்டும்தான், இன்னர் ஒர்க்கு கரெக்டாக செஞ்சீங்க, ஹானஸ்ட்டாக செஞ்சீங்க, உங்களுக்கு நீங்கள் ஹானஸ்ட்டாக செஞ்சீங்க, உங்கள் டிவைன் காம்பனண்ட் கமிட்டடாக இருக்கீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு யூனியன், ஃபிசிக்கல் யூனியன் அச்சீவ் ஆகும். ஓகே?